ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருமைப்பன்மை அறிதல், ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். ஸோ ஃபஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல் பார்ப்போம். ஸோ ஒருமைப்பன்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் குறிக்கிறது வந்து ஒருமை, பல இதை குறிக்கிறது வந்து பன்மை. ஓகேவா? ஃபஸ்ட்டு எதிர்மறை சொற்கள். ஸோ எதிர்மறை சொற்கள் பார்க்கலாம். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, அந்த மாதிரி எதிர்மறையாக சொல்கிறது தான் வந்து எதிர்மறை சொற்கள். ஸோ வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு, அவற்றை இடம் அறிந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ வந்து எதிர்மறை வினைமுற்றுகள் இதெல்லாம் வந்து இடம் அறிந்து வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா தன்மை முன்னிலை படர்க்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தன்மையில் ஒருமை வந்து நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பன்மையில் நாம் அல்லோம்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முன்னிலையில் ஒருமை வந்து நீ அல்லை, பன்மையில் நீ வீர் அல்லீர் அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் தப்புடுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவாங்க கவனமாக. நெக்ஸ்ட்டு படர்க்கை ஆண் பால், இதில் வந்து அவன் அல்லன், பெண் பால் அவள் அல்லல், பலர்பால் அவர் அல்லர், ஒன்றன் பால் அது அன்று, பலவின் பால் அவை அல்ல. ஸோ இப்படி வரும் படர்க்கையில். நெக்ஸ்ட்டு வேறு உண்டு இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். ஸோ மூவிடத்திற்கும் தன்மை முன்னிலை படர்க்கை, இந்த மூவிடத்திற்கும் இந்த 5 பாலுக்கும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால், இந்த 5 பாலுக்கும் பொதுவான சொற்கள்னு சொல்கிறாங்க. எதுனா வேறு உண்டு இல்லை. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு புத்தக பயிற்சி வினாக்கள் விடைகள் பார்க்கலாம். பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து திருத்தி கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு அதை செய்தது நான் அன்று, இது எப்படி வரும்னா அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, இது எப்படி வரும்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்ணன் அல்லன்னு வராது, கண்ணன் அல்லன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் அன்று வராமல் நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இது பார்க்கலாம். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள் அல்லை, அல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அன்றுன்னு வரும். நெக்ஸ்ட்டு சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர்னு வரும். பாருங்கள், இதில் அல்லர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்லர். நெக்ஸ்ட்டு பகைவர் நீவீர் அல்லர், ஸோ பகைவர் நீவீர் அல்லீர்னு வரும், அல்லர் வராது, அல்லீர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஷ், இந்த இடத்துல இவைக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல அப்படின்னு வரும். ஓகேவா? அல்ல வரும். நெக்ஸ்ட்டு உங்களோடு வருவோர் டேஷ் அல்லோம், உங்களோடு வருவோர் நாங்கள் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஷ், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஸோ இல்லு வந்திருக்கு, பெண்பால் வந்திருக்கு, அப்போ அல்லல் வரும். நெக்ஸ்ட்டு ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன டேஷ், செய்வன அல்ல. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லை, இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. நெக்ஸ்ட்டு கட்டாய தமிழில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ இதில் வந்து எது பிழை இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. அவர் அல்ல, ஆவர் அன்று, அவர் அல்லர், அவர் இல்லை. ஸோ இது 4ல் வந்து எது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் அல்ல வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். அவர் அல்லர் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க, மற்றெல்லாம் தப்பாக இருக்குது. ஸோ அவர் அல்லர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதிலே வந்து எது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவள் அன்று, அவள் அல்ல, அவள் அல்லல், அவள் இல்லை. ஸோ இதில் எது வந்து கரெக்டு? அவள் அல்லல் தான் கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழை நீக்குக, சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ இதில் வந்து கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை செய்தது நான் அன்றுன்னு வராது, இது தப்பு. நெக்ஸ்ட்டு பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு வராது, அல்லன்னு வரும். ஸோ இதுவும் தப்பு. பகைவர் நீவீர் அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர்னு வரும். ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட்டு இவை பழங்கள் அல்ல, இதில் இது கரெக்டாக இருக்குது, இவை பழங்கள் அல்ல. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல்.
இதில் பாருங்கள், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லீர், அவை அல்ல. ஸோ இதில் வந்து எது வந்து தப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. அவர் அல்லீர் அப்படின்னு வருது. அவர் அல்லர் தான் வரும். ஸோ அவர் அல்லீர் வந்ததுனால தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அதை செய்தது டேஷ். அதை செய்தது டேஷ் நான் அன்று. அதை செய்தது நான் அன்று, நான் அல்லேன், நான் அல்ல, நான் இல்லை. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அன்று, நான் அல்லேன், நான் அல்ல, நான் இல்லை. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்னா நான் அல்லேன் தான் வரும். ஓகேவா, நான் அல்லேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன், இதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து எது சொல்கிறாங்க, ஆ தான் சொல்கிறாங்க. ஸோ ஆ தான் கரெக்டான ஆன்சர். நான் அல்லேன்னு வரும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் இப்போ தான் படித்தோம். பகைவர் நீவீர் அல்லீர்னு வரும். ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்காணவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. நான் அல்ல, நான் அன்று, நான் அல்லன், நான் அல்லேன். விடை தெரியவில்லை. ஸோ இதில் வந்து எது நான் அல்லேன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். பொருந்தாத சொல்லை கண்டறிக. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லர். நீவீர் அல்லீர் தான் வரும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். பிழை திருதுக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவை அன்று, அவை அல்ல, அவை இல்லை, அவை அல்லர். ஸோ அவை அல்ல தான் வந்து பிழையற்றது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ ஆண்பால் இதுக்கு வந்து என்ன வரும்னா அல்லேன் தான் வரும். அல்லேன். ஆண்பாலுக்கு அல்லேன் வரும். அல்ல வராது, அன்று வராது, அல்லல் வராது, அல்லேன் தான் வரும். ஸோ 3. பெண்பாலுக்கு அல்லல் வரும். ஸோ 4. ஒன்றன் பாலுக்கு அன்று வரும். பலவின் பாலுக்கு அல்ல வரும். ஸோ இதில் வந்து 3, 4, 2, 1 வரும். 3, 4, 2, 1ங்கிறப்ப இதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்படி தான் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலாம் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க. சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் என்ன வரும், டேஷ் அல்ல, அல்லல், அன்று, அல்லை. ஸோ அல்லல் தான் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. அதை செய்தது நான் அன்று, அதை செய்தது நான் அல்லேன், அதை செய்தது நான் அல்ல. ஸோ இது மூணுத்தில் எது ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நான் அல்லேன் தான் வரும். ஸோ அதை செய்தது நான் அல்லேன், செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க. தன்மை ஒருமை தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. நான் அல்லோம், நாம் அல்லோம், அவன் அல்லன், நான் அல்லேன். ஸோ இதில் எது கரெக்டானது? நான் அல்லேன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, இது தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. நெக்ஸ்ட்டு, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லேன். இதில் வந்து எது வந்து கரெக்டான பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று தான் கரெக்டாக இருக்குது, கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அன்று, நான் வாங்கிய நூல் இது அல்ல, நான் வாங்கிய நூல் இது அல்ல, நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல, நான் வாங்கிய நூல்கள் இவை அன்று. ஸோ இதில் எது வந்து கரெக்டானதுன்னா நான் வாங்கிய நூல் இது அன்று தான் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பகைவர் நீவீர் அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர், பகைவர் நீவீர் அல்லோம், பகைவர் நீவீர் அல்ல. இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர்? பகைவர் நீவீர் அல்லீர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு டேஷ், இதுவன்று இதுவல்ல, இவையன்று இவை அல்ல. ஸோ இதில் வந்து சிலம்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வன்று தான் வரும். கண்ணகியின் சிலம்பு இது வன்று அப்படின்னு தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, பானையை உடைத்தது கண்ணன் அன்று, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், பானையை உடைத்தது கண்ணன் அல்லேன். இதில் வந்து எது கரெக்டுனா கண்ணன் அல்லன் தான் வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அதான் வரும். நெக்ஸ்ட்டு, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக. அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞர் அன்று, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அல்லன். ஸோ அவன் கவிஞன் அல்லன் ஆன்சர். ஸோ 4 தான் ஆன்சர். 4ங்கிறப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு, தான் தாம் என்னும் சொற்கள் பார்க்கலாம். தான் தாம் என்னும் சொற்கள்.
தான் என்பது ஒருமையை குறிக்கும். தானுங்கிறது நம்மளை தான் குறிக்கும், ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும். ஸோ தான் என்பது ஒருமையை குறிக்கும். தாம் என்பது பன்மையை குறிக்கும். தானுங்கிறது ஒருமையை குறிக்கும், தாம்ங்கிறது பன்மையை குறிக்கும். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் ஒருமை தொடரில் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடரில் பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? எடுத்துக்காட்டு: தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும். ஓகேவா? ஸோ தலைவருங்கிறது தலைவருங்கிறது இங்கே தலைவர் அப்படின்னா ஒருவரை குறிக்குது. இருந்தாலும் அதை மரியாதைக்காக அதை பன்மையாக்குறாங்க. புரியுதா? ஸோ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு வரும். ஸோ அப்படி சொல்கிறாங்க, மரியாதை பன்மைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்னு. இதெல்லாம் எக்ஸாம்பிள். தான், தம்மை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு புத்தக பயிற்சி வினாவிடைகள் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை பொருத்தமாக சொற்களால் நிரப்புக. சிறுமி டேஷ் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது அப்படின்னு தனது கையில் மலர்களை வைத்திருந்தார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். தமது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் டேஷ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தன்னை தானேன்னு வராது, ஏன்னா உயர்ந்தோர்னு வந்திருக்கிறதுனால அது பன்மையை தானே குறிக்குது. ஸோ தம்மை தாமேன்னு தான் வரும். நெக்ஸ்ட் இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள். இவைங்கிறது பன்மை. ஸோ தாம் வரும், தான் வராது, தாம் வரும். குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. ஸோ குழந்தைங்கிறது பன்மைங்க போது தம்மால் தான் வரும், தன்னால் வராது, தம்மால் வரும். ஸோ குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. நெக்ஸ்ட்டு கட்டாய தமிழில் டிஎன்பிசியில் கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸ். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. இது இப்போ தான் பார்த்தோம், தம்மால் என்ற உதவிகளை. இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இதுக்கு என்ன வரும்னா இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். தாம் வரும். செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். தமது உழைப்பை நல்கினார் தான் வரும். தனது வராது, தமது வரும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமதுன்னு வரும், தனது வராது. ஏன்னா அம்பேத்கரை சொல்கிறதுனால தமதுன்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். செகண்ட் ஆப்ஷன். கன்று டேஷ் தலையை ஆட்டியது. தனது தலையை ஆட்டியது. ஃபோர்த் ஆப்ஷன். ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயர்ந்தோர் தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். நாய் தனது தலையை ஆட்டியது. குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதில் ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் நாளத்தில் எது கரெக்டாக இருக்குன்னா நாய் தனது தலையை ஆட்டியது தான் கரெக்டாக இருக்குது. மற்றதுலலாம் பிழை இருக்குது. ஸோ நாய் தனது தலையை ஆட்டியதுன்னு தான் வரும். இதில் பாருங்கள், உயர்ந்தோர் தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தம்மை தானேன்னு வரும், தன்னை தானேன்னு வராது. செகண்ட், சிறுவன் தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான். தனது கையில் வரும். ஸோ இதுவும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஸோ குழந்தைகள் தன்னால் வராது, தம்மால் வரும். ஸோ நாய் தனது தலையை ஆட்டியது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழையான தொடரை நீக்குக. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். சிறுமி தனது கையில் புத்தகம் வைத்திருந்தாள். கன்று தனது தலையை ஆட்டியது. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இதில் ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், இவை தாம் தான் வரும், தான் வராது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்லாம் பிழையாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. ஸோ தமதுங்கிறது எதில் வரும் பாருங்கள். மாடுகள் டேஷ் தலையை ஆட்டின. தமது தலையை ஆட்டின. மாடு. இந்த தமதுங்கிறது இந்த 4 ஆப்ஷனில் எதில் வரும்னு கேட்டிருக்காங்க. மாடு டேஷ் தலையை ஆட்டியது. மாடு தமதுன்னு வராது, பசு தமதுன்னு வராது. ஏன்னா இதெல்லாம் ஒருமை பன்மைக்கு தான். தமதுங்கிறது எதுக்கு வரும்? பன்மைக்கு தான் வரும். ஸோ மாடுகள்
தமது தலையை ஆட்டின தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.